ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட ரெட் கார்டு வாங்கி எலிமினேட் ஆன நம்ம ஸ்டார் கண்டஸ்டன்ஸான விஜய் பார்வதியும் கமருதீனை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ அவங்க ரெண்டு பேருமே லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போயிட்டுருக்கிற இந்த நிலமையில ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டை பற்றி தான் நாம் விஜய் பார்வதியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக அந்த ரெட் கார்டை வந்து வாங்கி எலிமினேட் ஆனாங்கல்ல நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனும், அந்த ரெட் கார்டை ரிவோக் பண்ணுறதா விஜய் டிவி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அந்த பண்ணிட்டு தான் பிக் பாஸ் செலிப்ரேஷனை அவங்க கொண்டுட்டு போகிறாங்களா. ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகி இன்னும் பிக் பாஸ் செலிப்ரேஷன் வந்து நடக்காமல் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 8 சீசனாகவே பிக் பாஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த 100 டேஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அவங்களுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது 8 சீசனாக வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் செலிப்ரேஷன் இன்னும் நடக்கலை. அதுக்கு காரணம் வந்து மேபி செலிப்ரேட் பண்ணனா நம்ம ரெட் கார்டு வாங்கினா அவங்கள கூப்பிட்டா அவங்க வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில் நம்ம அந்த ரெட் கார்டை ரிவோக் பண்ணிடலாமே அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் டிவியே வந்திருக்காங்க. ஆல்ரெடி அந்த முடிவில் தான் அவங்க கமருதீனை லாஸ்ட்டு ஃபினாலேவுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த ஃபினாலேவிலும் விஜய் பார்வதி இந்த தருணத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீன் சொன்ன ஒரே காரணத்தினால மட்டும்தான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விஜய் பார்வதி வந்ததுனால மட்டுமே கிட்டத்தட்ட அந்த ஃபினாலே பிக் பாஸ் ஃபினாலே அவ்வளோ சுவாரஸ்யமாக போச்சு. ஏன்னா மோஸ்ட்லி 90% எல்லாருக்குமே தெரியும் யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக திவ்யா கணேஷ் தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோரார்லஸ் எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணிட்ட இந்த நிலமையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிட்டு இருந்த அந்த ஃபினாலே எப்போ கமருதீனும் நம்ம விஜய் பார்வதியும் என்ட்ரி கொடுத்தாங்களோ அப்போ வந்து வேறு லெவலாக மாறிடுச்சு. சண்டே எபிசோடை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம விஜய் பார்வதியும் சாண்ட்ராவும் கட்டி பிடிச்சி பழைய விஷயங்களை வந்து பேசினாங்க. ஸோ அதுலேயே வந்து சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக நம்ம விஜய் பார்வதியை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா சாண்ட்ரா ஆல்ரெடி உள்ளே இருக்கும் போதே ஒரு கன்ஃபெஷன் மாதிரி கேமராக்கு கீழே கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அன்னைக்கு நான் இருந்த அந்த ஒரு பேனிக்கான ஒரு மைண்ட் செட்டில் என்னால் எதையுமே கெஸ் பண்ண முடியல. ஆனால் வந்து அவங்க என்கிட்ட சாரி கேட்கும் போது நான் இட்ஸ் ஓகே அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் உங்களை பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கணுமோ, இல்லை மேபி என்னால் அவங்க ரெட் கார்டு வாங்கி அவங்களோட லைஃப்பை லூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கில்ட் இருந்தது அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் மாதிரி அப்போ கொடுத்துருந்தாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அவங்க ஃபினாலேவில் அவங்க நம்ம சாண்ட்ரா வந்து நம்ம விஜய் பார்வதியை கட்டி பிடிச்சி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் அது அப்படியே கலாட்டா ஃபேன்ஸ் மீட்டில் வந்து என்ன மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு பொழுதும் விஜய் பார்வதியும் கமருதீனையும் மன்னிக்கவே முடியாது. ஏன்னா அந்த கார் டோரை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு என்னை அப்படியே ரொம்ப ஒரு இதாக என்னை வெளியில் தள்ளி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் தள்ளி கிக் பண்ணி உதச்சிட்டாங்க. நான் சாஞ்ச மாதிரி விழுந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அப்படியே பின்னாடி விழுந்ததுனால எனக்கு அப்போ ஏற்பட்ட அந்த மனவலி, அந்த ஒரு மன அழுத்தம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப ஒரு மோசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டை வந்து அப்போ அவங்க இருந்த மைண்ட் செட்டையும் அவங்களுடைய நிலைமையும் ரொம்ப சூப்பராக வந்து கிளாரிஃபை பண்ணி பேசியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உண்மையிலே அந்த இடத்துல இருந்திருந்தால் மட்டும்தான் அதனுடைய வலியும் கஷ்டமும் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே கீழே தானே விழுந்தீங்க, புல்தரையில் தானே விழுந்தீங்க, உங்களுக்கு ஒன்றும் பெருசாக அடிப்படையிலே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் உங்கள் குழந்தைங்கள வச்சு அவமானப்படுத்தி உங்களை ஒருத்தர் கிக் பண்ணி வெளியில் தள்ளி கீழே விழுதுங்கிறது உங்களுடைய உடம்பை மட்டும் கிடையாதுங்க, மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தும் அப்படிங்கிறது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போவுமே என்னால் அவங்கள மன்னிக்க முடியாது, அவங்க ஒரு இதில் இருந்தால் நான் ஒரு இதில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக விஜய் டிவி பிக் பாஸ் செலிப்ரேஷனுக்கு கூப்பிடும்போது எல்லாருமே தான் வருவாங்க. விஜய் பார்வதியாக இருக்கட்டும், கமருதீனாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும். அங்கே வந்து சாண்ட்ரா எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனையும் பார்த்து அப்படிங்கிறத நம்ம அங்கே தான் பார்க்கணும். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியை நம்ம சாண்ட்ரா பற்றி பேசக்கூட விரும்பலை. நம்ம சாண்ட்ராவாகட்டும், நம்ம திவ்யா கணேஷ் ஆகட்டும், அவங்கள பற்றி ஈவன் நான் பேச விரும்பலை அப்படின்னு ஃப்ராங்காக சொல்லிட்டாங்க. ஏன்னா வைபித் பாரு அப்படிங்கிற அவங்களோட யூடியூப் சேனல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே கமருதீன் ஆகட்டும், விஜய் பார்வதி ஆகட்டும், நான் இருந்த அந்த டிப்ரெஷனுக்கு ரொம்ப மோசமாக இருந்தேன்டி. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் வந்து பாரு, நான் காலையில் நான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறேன்னு வையேன், நான் கண்ணு முழிக்கும் போதே எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். அன்றைக்கி நடந்த விஷயங்கள், சரி லைஃப் போச்சு, கரியர் காலி, எனக்கு இதுக்கு மேலே லைஃபே கிடையாது, நான் சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுப்பேன், என்னுடைய லைஃப் என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு திங்கிங்லேயே தாண்டி நான் எழுந்திருப்பேன். நான் அப்போ இருந்த அந்த டிப்ரெஷனுக்கு
மருந்தே கிடையாது அப்படின்னு வந்து நம்ம கமருதீன் வந்து சொல்லியிருந்தாரு. அதே தான் நம்ம விஜய் பார்வதியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஏன்டா எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது? நமக்கு வெளியில் இருக்கட்டும், அந்த ஒரு நம்ம நேம் கெட்டு போச்சு, நம்ம கெரியர் க்ளோஸ் ஆகிடுச்சு, ரெட் கார்டு வாங்கி எலிமினேட் ஆனதுனால அங்கேருந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது பிக் பாஸில் இருந்து. இதெல்லாம் ஏன் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு பக்கமே பேசுகிற மாதிரி இருக்குதுடா. நான் அந்த மாதிரி தான் நான் அப்போவே அந்த அந்த டிஸ்கஷன்லேயே நான் ஃபீல் பண்ணினேன். இப்போ விஜய் சேதுபதி சார் டக்குன்னு நம்மளுக்கு ரெட் கார்டு காட்டி நம்ம வெளியில் போகணும்ல, அப்போவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் தப்பு இருக்குது இல்லை நம்மளை பற்றி கேட்டிருக்கலாமே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது நம்ம என்ன அந்த டைம் இடத்துல ஃபீல் பண்ணணுங்கிறதாவது ப்ளீஸ் அவங்க கேட்டிருக்கலாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன், அதை விடு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்லியிருந்தாரு. சரி, நீ மட்டும் சபரியை அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தேன்னு வையன், நீயும் இந்த மாதிரி ஓவர் டூ பண்ணி ஆக்ட் பண்ணி அவனை இந்த மாதிரி ரெட் கார்டு வாங்க வச்சுருந்தேன்னு வையன், சூப்பராக இருந்திருக்கும் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நாம் யாரெல்லாம் பாவம் பார்த்து விட்டோமோ அவங்களாம் நமக்கு எதிரி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சபரியை தாக்கி பேசியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிஸ்டாக தன்னுடைய லைஃப்பை பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ நம்ம விஜய் பார்வதி ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூ எடுக்க மாதிரி போய் அவங்க நிறைய செலிப்ரிட்டிஸை வந்து கிட்டத்தட்ட இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே நம்ம சவுத் செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம நார்த் செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாரையுமே அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய பேரோட வீட்டுக்கே போய் பர்சனலாகவும் இன்டர்வியூ பண்ணன அவங்க வந்து இன்னொரு சைடு வந்து எக்ஸ்ப்ளோர் வித் பாரு அப்படிங்கிற மாதிரி வியட்நாம், அதுக்கப்புறமேலு இந்த சைடு அஸ்ஸாம் சைடு, இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க ஈஸ்ட் சைட்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒரு அன்னோன் பர்சன் கூட ஒரு 20 பீப்புள்ஸ் ஒரு 25 பீப்புள்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க. ஸோ வந்து எக்ஸ்ப்ளோர் வித் பாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நிறைய லைஃப்பை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு தான் குக் வித் கோமாளியில் ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிது. அந்த சான்ஸை வந்து அவங்க வந்து ஒரு 2-3 எபிசோட்ஸுக்கு அப்புறமேல அதை ஒமிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு கனி கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டே அவங்களுக்கும் எனக்கும் ஒரு வேவ் லென்த் வந்து செட் ஆகலை, அது வந்து இன்னைக்கு பிக் பாஸில் வந்து எதிரொலிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் திவ்யா கணேஷ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாரு வரும்போது உள்ளே கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் போக போக ஆட்டிடியூடுக்காக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நம்ம பேசினாலே அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க, கெத்தாக தான் அப்படியே ரொம்ப அசால்ட்டாக லெத்தாஜிக்காக பார்ப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி பர்சன் கிட்டலாம் பேச முடியாது, பேசினா நம்ம உயிர் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் டைட்டில் வின்னர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ தான் இருந்தாலும் இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு தன்னுடைய லவ்வரான கமருதீன் கூட அவங்க சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்தது அப்புறமும் அந்த எல்லா கண்டஸ்டன்ஸும் இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லுமே விஜய் பார்வதியை பற்றி இல்லாமல் இருக்கவே இருக்காது. விஜய் பார்வதியை பற்றி பேசினா மட்டுமே தான் அந்த இன்டர்வியூ வந்து ஒரு பீக்குக்கு போகுதே தவிர, ஏன்னா இன்டர்வியூவர்ஸும் கேட்குறது கொஷினே விஜய் பார்வதியை